சபரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இடி மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேல், சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமையை காணப்பட்டது. இதேவேளை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடரும் மழையுடன் கூடிய வானிலையினால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. செங்கலடி பிரதேச செயலக பிரிவின் சித்தாண்டியிலிருந்து ஈரடுகுளம் பகுதிக்கு செல்லும் பிரதான தரைவழி போக்குவரத்து 5 நாட்களாக தடைப்பட்டுள்ளது. சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையே இதற்கான காரணமாகும். சித்தாண்டி முதல் சந்தனமடு ஆறு வரையான தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சித்தாண்டியிலிருந்து ஈரடுகுளம் பகுதிக்கு செல்பவர்கள் பிணைக்கப்பட்ட தோணியில் பயணத்தை மேற்கொண்டனர். இதேவேளை கோரளைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புலிப்பாய்ந்துக்கல் பாலம் மற்றும் கிரான் பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குடும்பிமலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்காக இயந்திர படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி, எருவில், குருமன்வெளி உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது. 345 குடும்பங்களைச் சேர்ந்த 1119 பேர் மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தொடரும் மழையுடனான வானிலையினால் அம்பாறை, திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் உள்ள தாழ்நிலங்கள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.